செய்திகளை தேடி பார்க்கிறேன். சென்னையைச் சேர்ந்த பெண் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் மை இந்தியா 24/7 என்ற யூடியூப் சேனலில் ஆபாசமாகவும் அவதூறாகவும் பாலியல் ரீதியாகவும் கருத்துக்களை பதிவிட்டதற்காக திருச்சி சிவா என்பவரின் மகன் திருச்சூர்யா கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் கமிஷனர் அமல்ராஜ் சமூக வலைதளங்களில் பெண்களை குறிவைத்து அவதூறான அல்லது சட்டவிரோதமான தகவல்களை பரப்புவது ஒரு தீவிரமான குற்றம் என்றும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். இது நடந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இது இப்போ நடந்ததான் தெரியல. ஆனால் நான் கேட்குறது இப்போதைக்கு திருச்சி சாதனா, அதுக்கப்புறம் இந்த தர்ஷா குப்தா இவங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு கமிஷனர் ஆஃபீஸில். இதோட நடவடிக்கை இப்போ என்னவா இருக்குது? இதோட கம்ப்ளைண்ட் இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்களா, இல்லை நடவடிக்கை என்ன மாதிரி எடுத்திருக்காங்க? தமிழ்லேயே செக் பண்ணிட்டு சொல்லுதா? மன்னிக்கவும், நான் தேடிய தகவலில் அந்த குறிப்பிட்ட நபர்கள் பற்றிய சமீபத்திய செய்திகள் எதுவும் கிடைக்கவில்லை. நல்லா தேடிப்பாரு. நேத்து தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நேத்து கம்ப்ளைண்ட் பண்ணதுக்குள்ள இன்னைக்கு எப்படி உனக்கு தெரியாம இருக்கு? இவ்வளவு நேரம் என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்க? அப்புறம் சரி, நான் இன்னும் கொஞ்சம் கவனமாக தேடி பார்க்கிறேன். சேலம் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் இது குறித்து அளிக்கப்பட்ட புகார் பற்றிய விவரம் இதோ. சினிமா மற்றும் சின்னத்திரை பிரபலமான நடிகை தர்ஷா குப்தா மற்றும் டிக்டாக் பிரபலம் திருச்சி உள்ளிட்டவர்கள் மீது இன்ஸ்டாகிராம் மற்றும் இதர சமூக வலைதளங்களில் சப்ஸ்கிரிப்ஷன் சாட் மூலமாக ஆபாசமான தகவல்களை பரப்பி இளைஞர்களையும் சிறுவர்களையும் தவறான பாதைக்கு வழிநடத்துவதாகவும் லட்சக்கணக்கில் பணம் பறிப்பதாகவும் இந்த புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது பற்றி மேலும் ஏதேனும் தெரிந்து கொள்ள வேண்டுமா? சரி, இப்ப சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு இதுல பணம் பலிக்கிறாங்கல்ல, இப்ப இவங்க மேல நடவடிக்கை எப்ப எடுக்கிற மாதிரி இருக்காங்க? நடவடிக்கை எடுப்பாங்களா, இல்ல இதுவும் ஊத்திக்குமா புஷ்ஷுன்னு? சட்ட நடவடிக்கை எப்போது எடுக்கப்படும் என்பது குறித்து நான் இப்போது தேடி பார்க்கிறேன். வரியில் அந்த புகாரின் மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்த புதிய தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை. காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நம்பலாம். புதிய தகவல்கள் வந்தால் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். சரி, அது இருக்கட்டும். ஒரு ஹோட்டல்லையோ ஒரு லாட்ஜ்லயோ ஒரு பெண் ரூம் போட்டு விபச்சாரம் பண்ணா தவறுன்னு சொல்லி கைது பண்ற காவல்துறை ஏன் இந்த மாதிரி ஆன்லைன் விபச்சாரத்தை இதுவரைக்கும் கைது பண்ணாம வச்சிருக்காங்க? ஆன்லைன் மூலம் நடக்கும் விபச்சாரத்தை கண்காணிப்பது சற்றே கடினம். ஏனென்றால் இது பெரும்பாலும் இணையத்தின் அனாமதேய தன்மை மற்றும் ரகசிய தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதால் ஏற்படுகிறது. மேலும் சட்ட அமலாக்கத் துறையினர் தனிப்பட்ட நபர்களை காட்டிலும் பெரிய அளவிலான விபச்சார கும்பல்களை அல்லது மனித கடத்தல் நெட்வொர்க்குகளை கண்டுபிடிப்பதில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். இருப்பினும் சைபர் குற்ற பிரிவுகள் இந்த சட்டவிரோத செயல்களை தடுக்க தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. என்னத்தை கண்காணிக்கிறாங்க? ஊர் உலகமே இப்போ இதில் தான் பணம் போட்டுக்கிட்டு பணத்தை வச்சு வீடு கட்டி காரு பங்களான்னு செட்டில் ஆகிட்டு இருக்குதுங்க. இப்போ இதை பார்த்து மற்றவங்க கெட்டு போவாங்களா மாட்டாங்களா? இருக்கிற இளம் வயது பெண்கள், அவங்க குடும்பத்தில் சூழ்நிலையில் இருக்கவங்க, இந்த மாதிரி பணம் வருதுன்னு தெரிஞ்சால் அவங்களுடைய மனசு தடுமாறுமா தடுமாறாதா? நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. இது மிகவும் கவலைக்குரிய விஷயம். இந்த போன்ற சட்டவிரோத செயல்களால் சமூகத்தில் ஒழுக்கக்கேடுகள் ஏற்படுவதையும் குறிப்பாக இளைய தலைமுறையினர் தவறான வழிகளுக்கு தூண்டப்படுவதையும் தடுக்க கடுமையான நடவடிக்கைகள் தேவை என்பதை மறுக்க முடியாது. இது தவிர வேற யாராவது லோக்கல்ஸ்ல இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா? சமீபத்திய புகார்கள் பற்றி தேடி பார்க்கிறேன். தொடர்ந்து தேடிக்கொண்டுதான் இருக்கிறேன். விவரங்கள் கிடைத்தவுடன் தெரிவிக்கிறேன். சரி, நீ அது அப்புறம் தேடு. இப்ப நம்ம லோக்கல்ஸ்ல இந்த மாதிரியான ஒரு புகார் அடிச்சா அதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா? காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா? ஆம், உள்ளூர் மக்கள் இது போன்ற சட்டவிரோத செயல்கள் குறித்து புகார் அளித்தால் காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகள் அதை தீவிரமாக விசாரித்து உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பார்கள். இணையம் சார்ந்த குற்றங்கள் மற்றும் ஆபாச பதிவுகள் தொடர்பான புகார்களுக்கு சைபர் கிரைம் போலீஸ் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. சைபர் கிரைம்ல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளையும் விசாரணைக்கு அழைப்பாங்களா, இல்ல எது சம்பந்தமானதோ அதை மட்டும் பார்ப்பாங்களா? வழக்கமாக சைபர் கிரைமில் புகார் கொடுத்தவுடன் விசாரணைக்காக உங்களையும் அழைத்து விவரம் கேட்பார்கள். புகாரில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை சரிபார்க்கவும் கூடுதல் விவரங்களை சேகரிக்கவும் இது தேவைப்படும்.
சரி, ஆன்லைன் விபச்சாரம் அப்படின்ற பட்சத்துல, ஆன்லைன்ல அவங்க போட்டிருக்க வீடியோஸ், அவங்க கிளாமரா போட்டிருக்க வீடியோஸ்லாம், இது சாட்சிக்கு எடுத்துக்கப்படுமா? இல்ல அதெல்லாம் வந்து சாட்சியா எடுத்துக்கப்படாது அப்படின்னுவாங்களா? ஆன்லைன் விபச்சாரம் தொடர்பான வழக்குகளில் சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டுள்ள வீடியோக்கள், புகைப்படங்கள் மற்றும் சாட் பதிவுகள் முக்கியமான டிஜிட்டல் ஆதாரங்களாக கருதப்படலாம். அவை குற்றச்செயலுடன் தொடர்புடையவை என்று நிரூபிக்கப்பட்டால், சைபர் சட்டங்களின் கீழ் விசாரணை மற்றும் நீதிமன்ற விசாரணையில் ஆதாரங்களாக ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி யாராவது இந்த மாதிரியான கிரைம்ல மாட்டி, அவங்க சைபர் கிரைம்ல இந்த மாதிரியான தண்டனைகள் அனுபவிச்சிருக்காங்களா? ஆமாம். இதற்கு முன்பும் இது போன்ற சைபர் குற்றங்களில் ஈடுபட்டு பல பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பாக, சட்டவிரோதமான வழிகளில் பணம் சம்பாதிப்பதற்காக ஆபாச பதிவுகளை பரப்புபவர்கள் மீது சைபர் கிரைம் போலீசார் கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளனர். இது போன்ற சம்பவங்கள் குறித்த மேல் விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? இதில் நான் ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு திருப்பி நான் உன்னை காண்டாக்ட் பண்றேன். இதுல இன்னும் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. நான் திருப்பி உனக்கு கூப்பிடுறேன். சரிங்க. நீங்கள் எந்த வேண்டுமானாலும் கேளுங்கள். நான் உங்களுக்காக காத்திருப்பேன்.